ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஆஃப்டர்நூன் சிம்பிள் லன்ச் ரொட்டீன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் ரசம் அண்ட் முட்டை தொக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரசம், ட்ரெடிஷ்னல் வே. லைக் எந்த ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணுற பவுடர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே ரசம் எப்படி வைக்கிறதுன்னு என்னோட குக்கிங் சேனல் இந்தியன் மாம் குக்கிங்கில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் இந்த ரெசிபி நான் எப்படி செஞ்சேன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய முட்டை தொக்கு. அண்ட் ரசம் கூட பார்த்தீங்கன்னா 15-20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஸோ கொரியாண்டர் லீவ்ஸ் கட் பண்ணி போடுறேன். ஃபைனலாக ஒரு கொதி வந்தவொடனே நம்ம ரசம் ரெடி ஆகிடும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் சண்டே தான் வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே சாப்பிட்டு மண்டே கொஞ்சம் லைக் ரசம் அண்ட் முட்டை தொக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ முட்டை தொக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு நல்லா அது பொரியிற அளவுக்கு பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 3 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த அரைச்ச விழுது ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் அளவுக்கு நான் வந்து மூடி போட்டு குக் பண்ணிடுறேன். ஸோ 7 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாமே போட்டு திருப்பி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து அகெயின் ஒரு 5 மினிட்ஸ், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து அகெயின் மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறோம். நடுவில் ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டுடுறேன். ஸோ இதில் வந்து ஃபைனலாக ஒரு 2 பிஞ்ச் கரம் மசாலா போட்டுட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு மசாலாலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கரம் மசாலா ஃபைனலாக போட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலை நல்லா ஃபைனாக கட் பண்ணி போட்டுடுறேன். ஸோ போட்டதுக்கப்புறமா நான் ஏற்கனவே முட்டை வேக வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நடுவில் கட் பண்ணி உல்டாவாக கவுத்து போட்டுடுறேன். ஸோ தட் அந்த மஞ்சக்கரு எல்லாத்துலேயுமே வந்து அந்த மசாலா நல்லா ஏறிடும். ஸோ அவ்வளோதான், முட்டை தொக்கு அப்சல்யூட்லி ரெடி. ஸோ ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ஒரு ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், முட்டை தொக்கு ரெடி. அண்ட் இப்போ வந்து ஒர்க் டைம். ஸோ ஒர்க் டைம் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னோட ஆன்லைன் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணோம். ஃபஸ்ட்டு வீடு எல்லாமே செட்டில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள் லைக் ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு சாரியை பார்த்தீங்கன்னா 4 டைரக்ஷன்ஸில் ஃபோட்டோ எடுக்கணும். அதாவது சாரீ பார்ட், பல்லு, ப்ளவுஸ், ஓவராலாக ஒரு டிசைன் எல்லாமே சாரீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து சிஸ்டமில் ஏற்றி சிஸ்டம்லேருந்து எடிட் பண்ணி அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக என்ட்ரி அதோட டேட்டாஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணி என்னோட வெப்சைட்டுக்கு லைவ் போடுவேன். ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நேச்சுரல் லைட்டில் தான் ஷூட் பண்ணுறேன். அதாவது 2 டியூப்லைட் மட்டும்தான் போட்டு நான் என்னோடய பட்டு சாரீஸ் எல்லாமே நான் ஃபோட்டோ எடுப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியலாக லைட் செட் பண்ணி அப்படிலாம் கிடையாது. 2 டியூப்லைட் போட்டு நான் எடுக்கிறேன். ஸோ என்னோடய ஃபோட்டோவில் விட நேரில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பட்டு சாரீஸ். அதோட ஜரியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம பொட்டிக்லேருந்து ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களே சொல்வீங்க சூப்பராக இருக்குன்னு.
It's a great workout. So I hope so yes, 10 sarees ஓட photos எடுத்திருக்கேன். And I hope இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு ஒர்க் பண்றேன்னு. எஸ், நான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஓன் பொட்டிக் ஆன்லைன். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ நெவர் தாட் இது கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதனோட ட்ரீம் ப்ராஜெக்ட் 2-3 மந்த்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் எல்லாமே நல்லபடியாக போகணும். உங்கள் எல்லாரோட மேசிவ் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். இப்போ ஒரு ஹாட்டாக ஒரு கப் காஃபி குடித்தா சூப்பராக இருக்கும். 10 sarees தான் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். பட் ஃபேன் போடக்கூடாது. பிகாஸ் சாரீ பறந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் இதை ஒர்க் பண்ணுவேன். ஸோ 10 சாரீஸாக எடுத்து பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். லைக் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் என்ட்ரு பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் என்னோடய பையனோட ஸ்டடி டேபிள். ஸோ அதில் நான் லேப்டாப் வச்சு என்ட்ரு பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து அரோமா தெரப்பி டே. ஸோ இந்த அரோமா தெரப்பி டேல உங்களுக்கு முக்கியமாக ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பர்னர் செட். ஸோ இது வந்து டீ கேண்டில். ஸோ டீ கேண்டில் இந்த ஓப்பனிங்கில் நம்ம லைட்டன் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எசென்ஷியல் ஆயில் மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து பர்பிளில் குட் வைப்ஸ்ன்ற பிராண்ட்லேருந்து எசென்ஷியல் ஆயில் அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்குது. அண்ட் அதே சமயம் வெரி குட் இன் குவாலிட்டி. ஸோ நான் ஒரு 4 to 5 months இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டீ லைட்டை இது மாதிரி நம்ம அந்த ஓப்பனிங்கில் இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிட்டு ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின். ஸோ நான் எசென்ஷியல் ஆயிலில் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இதனோட ஓல்டு iPhone 6s பாக்ஸ். ஸோ ஃபோன் இல்லை, உள்ளே வந்து எல்லா எசென்ஷியல் ஆயிலையுமே நான் இது மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணாலே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும். எல்லா டைப் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் இருக்குது. லாவெண்டர், பெப்பர்மெண்ட், ஆரஞ்ச், லெமன், ஜாஸ்மின், எல்லா டைப்பும் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இது யூஸ் பண்ணலாம். இது மேனுவலாக ஏற்றுற ஆயில் பர்னர் செட். ஸோ ப்ளக்இன் பண்ணுற டைப் கூட இருக்குது. ஸோ ஆரஞ்ச் அண்ட் லெமன்லாம் நம்ம ஏற்றினோன்னா வீடே ரொம்ப ஃப்ராக்ரன்சிவாக இருக்கும். அந்த வின்டர் சீசன், ரெய்னி சீசனில் ஒரு மாதிரி மக்கின ஸ்மெல்லாக வரும். அதெல்லாம் சுத்தமாக இருக்காது. வீடு ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்மெல் இருக்கும். அதே சமயம் உங்கள் மைண்ட் நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக காமாக ஃபீல் ஆவீங்க. ரொம்ப ஹார்ஷாக இருக்காது இதோட ஃப்ராக்ரன்ஸ். ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நான் இது மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 to 2 hours வரைக்கும் இது வந்து எரிஞ்சு இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். அண்ட்
வெல்கம் டு இந்தியன் மாம் லைஃப் ஸ்டைல் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரோமா தெரப்பி டே. அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எசென்ஷியல் ஆயில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் எசென்ஷியல் ஆயில் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ நான் லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இந்த எசென்ஷியல் ஆயில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாக்ஸ் காமிச்சிருந்தேன் இதுக்கு முன்னாடி கிளிப்பில். ஸோ அதில் நான் ஸ்டோர் பண்ணுவேன், என்னோட எல்லா எசென்ஷியல் ஆயிலும் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ லைக் நான் லன்ச் முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வீடு க்ளீன் பண்ணும்போதோ இல்லை லைக் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆயில் பர்னர் செட், ஸோ இந்த ஆயில் பர்னர் செட் வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன், விச் இஸ் இன் எக்ஸ்பிரஸ் அவென்யூ. லைக் 4 to 5 months பிஃபோர் வாங்கினேன். எனக்கு ப்ரைஸ் சரியாக ஞாபகம் இல்லை. அண்ட் ஆல்சோ இது வந்து மேனுவலாக நம்ம ஏற்றுறது, லைக் அந்த டீ கேண்டில் வச்சு நம்ம மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைக் 3 to 4 drops ஆஃப் அரோமா ஆயில், உங்களோட ஃபேவரட் எசென்ஷியல் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது ஜாஸ்மின் ஆயில். ஸோ லெவெண்டர் இருக்குது, டீ ட்ரீ இருக்குது, பெப்பர்மெண்ட், ஆரஞ்ச், லெமன் எல்லாமே இருக்குது. நிறைய பேருக்கு லெமன் அண்ட் ஆரஞ்ச் பிடிக்கும். ஸோ அது ரொம்ப ஃப்ராக்ரன்சிவாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஏற்றுறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்கள் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் வீடு ஃபுல்லாக சூப்பரான அரோமாவில் இருக்கும். அண்ட் இது வந்து மேனுவலாக ஏற்றுற ஆயில் பர்னர் செட், லைக் ப்ளக்இன் டைப்லாம் கூட வந்திருக்கு. எனக்கு அதை பற்றி தெரியாது, பிகாஸ் நான் வாங்கினதில்லை. இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படின்னா, டீ கேண்டில் எடுத்து லைக் அந்த ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க, அதில் வச்சுட்டு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி 3 to 4 drops ஆட் பண்ணால் போதும். உங்கள் ரூமே ஃபுல்லாக ஃப்ராக்ரன்சிவ் ஆகிடும், உங்கள் மைண்ட் காம் ஆகிடும். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ஆயில். நிறைய ஆயில்ஸ் இருக்குது, லைக் லெமன், ஆரஞ்ச், பெப்பர்மெண்ட், லாவெண்டர் எல்லாமே இருக்குது. நான் ஆஃபன் யூஸ் பண்ணுவேன், லைக் சொல்லப்போனால் டெய்லி யூஸ் பண்ணுவேன். இந்த ஆயில் வந்து ரொம்ப நாள் வரும், பிகாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது 2 to 3 drops ஒரு வேலைக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பாட்டில் தான் கிடைக்கும், பட் ஆனால் ரொம்ப நாள் வரும். ஸோ நான் 4 months-ஆக மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எதுவுமே லைக் குறையல, லைக் காலி ஆகலை. நான் ஒரு சின்ன பாக்ஸில் எனக்கு iPhone 6s பாக்ஸ் நான் பழசு வச்சுருந்தது வந்து இப்போது அரோமா ஆயில் எல்லாம் சேவ் பண்ணுற பாக்ஸாக நான் மாற்றிட்டேன். நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். பி கேர்ஃபுல், அது வந்து சாயாமல் இருந்தால் ஓகே, பிகாஸ் லீக் ஆகும். அண்ட் இந்த ஆயில்ஸ் எல்லாமே நான் வந்து purple.com-ல வாங்கினது, குட் வைப்ஸ் பிராண்ட்லேருந்து. ஸோ உங்களுக்கு எசென்ஷியல் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நான் கீழே லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி அரோமா தெரப்பி டே. ஸோ நீங்கள் 4 எசென்ஷியல் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வெறும் 2 எசென்ஷியல் ஆயிலுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ இந்த ஆஃபர் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் வை நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஆஃபரை கண்டிப்பாக அவைல் பண்ணுங்கள். நான் என்னோடது வாங்க போகிறேன், பிகாஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ 4 எசென்ஷியல் ஆயில் வாங்கினா 2 எசென்ஷியல் ஆயிலுக்கு மட்டும் பே பண்ணால் போதும் பர்பிளில். ஸோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம். நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. Hi everyone. நல்லா சத்தமா ஹாய். வணக்கம். பாப்பாவை புடி புடி புடி. பாப்பா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி தந்தாங்க? உன் கண்ணு ப்ளூவா இருக்கா? இல்லையே, உன் ட்ரெஸ்ஸு தான் ப்ளூவா இருக்கு. செக் பண்ணு, உன் கண்ணு ப்ளூவாவா இருக்கு? இல்லையே. அமுத்தல. இன்னைக்கு நான் உனக்கு 2 குடுமி போட்டேன். திரும்பி காமி. 1 2 குடுமி போட்டேன். 1 இருக்கு, இன்னொன்று எங்க? என்னது? மம்மி கையில் இருக்கா? மம்மி கையில் குடுமி இருக்கா? இல்லையே, கலைச்சி விட்டுட்டா. காமெடியா இருக்கு பாப்பா, காமெடியா. டாடி கூட நீ நைட் என்ன வாட்ச் பண்ணுவ?
டாடி கூட என்ன பேசுற நீ? சரி ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லு பாப்போம். ஸ்லோகம். குரு குரு பிரம்மா கிளாப் தட்டி ஒரு ஸ்லோகம் சொல்லுவல்ல. குரு பாட மாட்டியா? எல்லாருமே பார்ப்பாங்க. அப்புறம் மிருத்துலா இஸ் a very good girl சொல்வாங்க. நெக்ஸ்ட் டைம் பாடுறியா? பாடு. நீ பாடினா நான் உனக்கு கலர் கலர் சாக்லேட்ஸ் தருவேன். குரு விஷ்ணு குரு தேவா குரு சாட்சா பாதிதா பாடுன நீ. குரு சாட்சா பாட மாட்டேன். பாட மாட்டியா? சரி பாய் சொல்லு. பாய் 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 பாய். 1 2